guys, welcome to my channel. நீங்கள் போய் பெஸ்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டெத்தில் சும்மா விளாண்டு பார்க்கணும்னு வந்திருக்கோம். இப்போ கேம் குள்ளே போயிட்டேன். வேரூல்ஃப் எடுத்திருக்கேன். வேரூல்ஃப் இங்கே பாருப்பா, வீல் காணும். எனக்கு இதை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அழகாக சோப்பத்தை போட்டுக்கிட்டேன். வீல் காணும்ப்பா. ஏன்னா இது பனியாக இருக்குது. வீல் வந்து சதுரவே. சரி, நான் போய் கோல் வாங்குறேன். நீ போய் ஒரு கோல் வாங்கு. சாட்சி சவல் எனக்கு மறந்து போச்சு என்னென்ன பண்ணணுன்ட்டு. இந்த 50 ரூபா கட்டிட்டு நான் போய் இன்னும் ஒரு 2 கோல் வாங்குறேன். ஃபர்னிச்சர் தானே? ஃபர்னிச்சரா? ஜெனரல் ஸ்டோர். ஜெனரல் ஸ்டோரா? கல் டிராக். டிராக் பை பண்ணு. ஒரு நிமிஷம். 2 கோல் வச்சுருந்தா நான் அப்படி பை பண்ண முடியும். 3 ஒரு கோல் நான் வாங்குறேன். இன்னொன்று வாங்கு. வாங்கி இன்னொன்று இங்கே அழுத்திட்டு இருக்கேன். ட்ராப்பு. ஆனால் நீ மைனர் கிளாஸை வச்சுட்டு வந்துருக்கலாமே. ஏன்னா நம்ம காசு போட்டு கோல் வாங்கணுன்ற இதே தேவை கிடையாது. அதனால் நீ மைனர் கிளாஸ் எத்தனை எவ்வளோ இருக்குது? ஸ்பிரிண்ட் அமுக்கிப்படியா? ஸ்பிரிண்ட் இருக்கிறதே மறந்துட்டேன். என் தலை வேறு மாதிரியே காமிச்சு. நெல்லு எங்கே ட்ரெயின் எடுக்கிறேன்? என்ன நான் ஃபியூலே போடல. என்ன தொட்டி வச்சுருக்க? போட்டு போச்சணும் இல்லை. இங்கே நல்லாவே அடிக்கலாம். ஓன மறைக்குதுல்ல, அவ்வளோதான். இப்போ அடிக்கிறதுல என்ன பிரச்சனை? அவனுங்க நம்மளை துரத்தாமல் விட மாட்டானுங்க. அதுவும் ஷெரீஃப்லாம் சுத்தா இதை தாண்டி தான் வரும் புல்லட்டு. ஒரு நிமிஷம். கோல் போட்டியா? போடல. எம்டி கோல் அண்ட் ஸ்டோர். ஒரே ஒரு கோல் போட்டிருக்கேன். ஒரே ஒரு கோல். ஏது பேண்டேஜ் நீட ஒரு $10 சும்மா கம்மி செய்யலாம். வாங்கி வச்சுக்கோ. உனக்கு அப்பா நான் அங்கே வச்சுருக்கது எனக்கா? இங்கே எடு. ட்ரெயின் எடு. நெல் கோல் படம் வந்துட்டேன். போட்டேன். போ. 3மே போட்டியா? ஃபுல்லாயிடுச்சு. தெரியும் ஃபுல்லாயிடுச்சு. அதுதான் ஃபுல்லாயிடுச்சுன்றேன். வேணா எடு எதுவும் ஆயிட போகுது. எரிஞ்சிட போகுது. லாவா வேம்பயர். இங்கே பாரு, இந்த இடத்துல வேம்பயர் தான். இங்கே பார்த்து கன்சல்ட் தான் வேம்பயர். புதுசாக இருக்குது கைஸ் அப்டேட்.
நிப்பாட்டு. எங்க வந்துட்ட? இங்கதான் சர்வே பண்ணும். நான் ட்ரெயினை விட்டு இறங்குறது தான் நல்லது. இங்கே பாரு நல்லாவே தெரியுது ஓட்டை. ஏய் லூசு சுத்தாத. நான் சுத்தவே இல்லை, நீ தான் காலை வச்சு நிற்கிற. இங்கே பாரு ஸ்டக் ஆயிடுச்சு எனக்குலாம். அன்வல் இது பண்ணேன் அவ்வளோதான் சுற்றுவேன். அப்புறம் வெடிகுண்டை வாங்கிட்டு வந்து இதில் போட்டு வெடிகை வச்சு தொங்க வச்சு இடி இடின்னு அடிச்சுட்டே வரும். இடின்னு அடிச்சுட்டு வருவியா? இடின்னு. ஆமாம், இல்லை தான் இதுக்குள்ளார போட்டு போட்டு வெயிட்டு பண்ணி வச்சுருவேன். ஏய் நான் ஒரு வாட்டி சாவறேன் வேணும்னே. என்கிட்ட பேண்டேஜ் இருக்குன்ற இல்லை இப்போ வீடியோ போடுற நேரத்தில் இல்லை, சும்மா ஃப்ரீயாக விளாடும் போது ஒரு வாட்டி வேணும்னே சாவறேன் இந்த மாதிரி சொல்லி கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் முடிஞ்சிச்சு கைஸ். நான் வந்து இங்கே வந்துட்டேன். ஆஹா ஒரு ரைஃபிள் இருக்குது, அதில் வேலை இங்கே நிப்பாட்டணும். என்ன ரைஃபிள் கொடுத்துட்டு ரிவால்வரோட ஆமை கொடுத்துருவாங்க. அதுவும் எல்லாமே டரட் ஆமை வேறு. இந்த ஜங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ. லேண்ட்மைனில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டரட் ஆமை இருக்கு, கலெக்ட் பண்ணிக்கோ. 5 ரூபா அதுக்கு ஸ்ப்ரிண்ட் இருக்கிறதுனால நல்ல உதவியாக இருக்குது. வேறு காசு வச்சுக்கிட்டே தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டுருக்கேன் கைஸ். லேண்ட்மைன் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிண்ட்டு நீ விட்டு ஓடுற பற்றியா? எப்படி உனக்கு அதுக்குன்னா மனசு இது? ட்ரெயின் மேலே ஏறிட்டியா? அப்படியே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருந்துச்சு. வில்லேஜே இருக்கு. நான் ஃபஸ்ட்டு விளையாடும் போது என்ன தெரியுமா கைஸ்? அப்போ வந்து நான் ட்ரெயினில் வந்து குதிச்சா கீழே விழுந்துவேன்னு எனக்கு தெரியாது. வில்லேஜ் இருந்துச்சு. வீடியோ பார்க்காம வந்துட்டாங்க. நம்ம ஒரு வீடியோ விட்டோம், அது வேஸ்ட் வீடு. கீழே விழுந்துட்டேன். விட்டு அடிச்சு ஓடி வந்துட்டேன். ஒரு சாமி பிடிக்கல. அதுவும் நல்லா ஸ்லோ சாமி தான் இருந்துச்சு. நம்ம கொண்டு இந்த பொருளை போட்டு விற்றுருவோம். எங்கடா இருக்கு? அண்ணே நான் காசு கலெக்ட் பண்ணிக்கிட்டுமா? இது எவ்வளோ டாலர் இருக்குது? என்கிட்ட 0. ஷாப்பு நெக்ஸ்ட்டு நீ எடுத்துகிட்டு வந்து நீ இது கலெக்ட் பண்ணிக்கோ. என்னென்ன இப்படி இல்லை ஒரு நிமிஷம். இது எவ்வளோ டாலர் இருக்குது? இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? இல்லை ஒரு நிமிஷம் கலெக்ட் பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 22, 32. இல்லை $20 வந்துருக்கணுமோ? அடுத்தது போடு. அவ்வளோதான். இன்னும் 3 வச்சுருக்கேன். என்னண்ணே எனக்கு கொடுக்கவே கோல் தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்க முடியாது. அதுவும் ஒரு கோல் தான் வாங்க முடியும், 2 தான் வாங்க முடியும். என்ன பண்ணுறதுன்னே தெரில. 3 வாங்கி போதும் இப்போதைக்கு. இருக்கிறதே 2 தான் வாங்க முடியுன்ற, 3 வாங்க போதுன்ற பாரு. ஏன் மறந்து வராதா? நம்மகிட்ட ஃபியூல் இல்லைல்ல. போகலாம் ட்ரெயின். கோல் போச்சே. இது ரைஃபிளும் இல்லைப்பா. ரைஃபிள் இருக்கு ஆனால் புல்லட் இல்லை. இப்போ வந்துட்டு எவ்வளோ இருக்குது? 17 ரூபா. இதே போதும் போதும். ஐயோ அது ஏன் வெல்டு பண்ண? அது மிதிச்சா செத்துருவான். அது அன்வெல்டு பண்ணு. இது இல்லை அது. ட்ராக் பண்ணி தூக்கி போடுங்க. அது ஸ்டோர் பண்ணிக்க போதும், அவ்வளோதான். ஜாம்பியெல்லாம் வந்து ஃபியூலில் போடு. சீக்கிரம் டைம் ஆகுது. 9 minutes ஆயிடுச்சு. இன்னும் போகவே முடியல. நீ வச்சாலே இப்படிதான் ஏதாவது இடக்கு முடக்காது. நீ பார்த்து வர மாட்டேற பாரு. இருக்கிறேன். சரி ஒரு செக் போஸ்ட் நீ விட்டு ஒரு செக் போஸ்ட் நான் மறுபடியும் அதே மாதிரி வாங்க
டைம் எத்தனை டைமு தெரியல. டைமு 7 PM. இங்கேயும் இப்பயும் இங்கே தான் சர்வே பண்ணுமா? ஏன்னா வேணா போ. 8 PM. கைஸ் முன்னாடிலாம் நைட்டு சர்வே பண்ண முடியாது, சர்வே பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால பழைய மாதிரி ஒரு தடவை விளையாடுவாங்க. வந்துச்சுடா சன்னா ரெட் கலரில் இருக்குது. அந்த இடமே கிடையாதுன்னு ஏன் இப்படி இருக்கு ரெட் கலர்ல? நான் ஓட்டுனதுல வந்து லாஸ்ட் ரெட் கலர்ல தானே இருந்தது. டைம் பண்ணி வச்சுக்கோ, அப்புறம் மம்மி ஃபோனை வைன்னு சொல்லுவாங்க. இருட்டிடுச்சோ? இதோ வந்துச்சு பாரு லேண்டு. இருக்குது. நான் எழுத்து இங்கே குறைஞ்சிருச்சு. ஆனால் நான் வேறு இருக்குல்ல. ஏன் நைட்டு ஒரு எழுத்து காலையில் ஒரு எழுத்து. ஒரு சில நேரத்தில் நைட்டு கெட்டா விடுவாங்க. தெரியலங்க. இல்லை இது வேறு கிஷன் ஸ்டெர்லிங் அது வில்லேஜா? மிஷனு பக்கத்தில் வில்லேஜ். கன்ஃபார்ம் ஆகிருக்கேன். ஆமாம், அப்புறம் நம்ம பேசுறது கேட்காது. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் வீடு எதுவும் வருதான் பாருங்க. அந்த சைடு திரும்பி பாரு. உன் பக்கத்தா ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துமா? ஒரு வீடு வருது. ஸ்டெர்லிங்காக வீடான்னு தெரியல. கைஸ் ஒரு ட்ரிக் சொல்லலாம் கைஸ். நீங்கள் ஸ்டெர்லிங்க்கு வந்து கைஸ் நீங்கள் ஸ்டெர்லிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாம்பு வெடித்து ஷூட் பண்ணி எடுக்கணும்னு தேவையில்ல கைஸ். அங்கேயே பாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் விரிஞ்சிருச்சா? சாம்பியா அது? ஸோ அதனால் ஏய் கடிக்கிறானுங்க. ஏய் 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 வெளில போயிட்டேன். அச்சு உள்ளார உண்டு. கீழே இறங்கு. கீழானுங்க நம்மள. இங்கே பாரு எனக்கு 2 கீழே இறங்கு. அப்படி இல்லை அப்படியே மணி 4 ஆயிடுச்சு. 5 ஆகணும். நானும் வெளியிலே போனேனே. வெளியில் ஜெனரல் ஸ்டோர் தான் என்னாச்சு? ஜெனரல் ஸ்டோர் இருக்கு பாரு. இடிஞ்சிச்சு வா. ஏய் ரெட் லேண்டில் தான் இருக்கும். எடுத்துரு. இல்லைப்பா போயிடலாம். எனக்கு தெரியாது, நான் வரமாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஸோ ஜெனரல் ஸ்டோர் வேற இருக்குது. சொன்னால் கேட்க மாட்டேன். சரி எடு. இது என்ன லேண்டுன்னு தெரியல. உங்களாவே எக்ஸ்பிளைன் ரெட் லேண்டுன்னு பேர். ரெட் லேண்டில் தான் செக் போஸ்ட் இருக்கு. நிப்பாட்டப்பா. இங்கே பாரு. ஒன்றும் ஆகாது. அதுதான் நம்ம டேரக்ட் ஆளுங்களே இருக்காங்க. நிப்பாட்டு நிப்பாட்டுன்ட்டேன். நான் இறங்கிட்டேன். ஏய் ஒன்றுமே ஆகலப்பா. அது பின்னாடி ஒரு வீடு இருக்கு, அங்கே போகிறேன். இங்கே ட்ரெயின் பாட்டுக்கு தானே மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. வாங்க ஆளுங்களே இல்லை. ஸோ ஆளுங்களே இல்லைன்னு நினச்சி போனேன். உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி திடீர்னு வேம்பயர் தான் வராங்க. உனக்கு இங்கே 2 பேண்டேஜ் வேறு வச்சுருக்கேன். சாக் ஸ்டோர் உனக்கு எடுத்து ஃபியூலாக போட்டுரு. வீடு இதுதான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஏதோ தெரியுது. கொச்சன்னு வேம்பயர்ஸ். வேம்பயரா? எடுத்துருவா. சாகலை சும்மா சொன்னேன். அதனால் கேக்டஸ்.
என்ன பண்ணிட்டு இருக்க? ரெட் லேண்டில் தான் இதுவே இருக்குது பாரு, செக் போஸ்ட்டு. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 10 எனக்கு தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டேங்கிற பாரு. 22 தான் இருக்குது. இப்போ எவ்வளோ ஃபியூல் இருக்குது? பாதி தான் இருக்கா? இதை வச்சும் கோல் தான் வாங்கணும். வந்துட்டு எத்தனை இது இருக்குது பேண்டேஜ்? 2 இருக்கா 3 இருக்கா? 3 பேண்டேஜ் இருக்கணுமே வந்துட்டு. 2 தான் இருக்குது. எங்கே ஒன்று விற்றுட்டேன். வித்துட்டியா? இது ஒன்றும் இல்லையாட்டிருக்குப்பா இந்த லேண்டு. இல்லை வேம்பையர்ஸ் இருப்பானுங்களாட்டிருக்கு. அதுதான் நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லு. பார்த்துருக்கேன். நான் தான் பார்த்தேன். அண்ணே இந்த இது இருக்குல்ல, மாற்றிட்டானே எனக்கு இந்த நியூஸ் பேப்பர். நான் பக்கத்தில் உட்காந்து நான் தானே வண்டி ஓட்டுறேன். வா. ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஓட்டும் போது நான் பார்த்துட்டேன். இன்னொன்று நைட் ஆகி பார்த்துக்கிறேன். மகா நான் சொன்னேன் வேணும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்ப்போம். சாதா லேண்ட் வந்துச்சு. இது வரவங்க யூனிகார்ண்டாக இருக்கும் அங்கிட்டு. இதான் நினைக்கிறேன். வந்துட்டு கேம்ப பக்கமாக இருக்குது. வில்லேஜ் சின்ன வில்லேஜ் தான். இது சின்ன வில்லேஜ். இது 4th கான்ஸ்டியூஷன். சாதா வீடு. என்ன எல்லா வில்லேஜும் ஏதோ புதுசு புதுசாக பக்கத்துலேயே இருக்குது. ஒன்று 49. வில்லேஜ் 4th அப்புறம் ப்ளூ கலர் மூணு பக்கத்து பக்கத்தில் வந்து ஓப்பன் சேலஞ்சஸ் ட்ராவல் 10 கிலோமீட்டர்ஸ். இது கூட இது இருட்ட போய் இங்கே 9 மணி ஆச்சு. 7 ஆயிடுச்சு. சாப்பிட்றதே இருந்துக்கணும். ஏன்னா இது காலையில் சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருப்பானுன்னு நினைக்கிறேன். ரெட் லைன் ஒன்று சொல்லிட்டாரு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரணும். 4th வந்துட்டோம். இது நம்ம செக் போஸ்ட் இது பண்ணிட்டோம். ரெட் லேண்டில் இருக்குது. ரெட் லேண்டில் இருக்குது செக் போஸ்ட். இல்லையே உயிரோட தான் இருக்கானுவா. இது மேலே நம்ம கிட்டக்க 2 ரூபா. 2 ரூபா. இருட்டிடுச்சு. இங்கே பாரு வேகமாக ஓடுறேன். வேர்வல்ஃப் 3 கண்டிப்பாக வாங்கலாம். நான் வேர்வல்ஃப் வந்தானே கலெக்ட் பண்ணேன். ஸ்லைம் போட்டு குத்தி பிரிக்கி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. நான் வந்தானே கலெக்ட் பண்ணிட்டு போய் விற்றுட்டு கோல் வாங்குறேன். ஃபியூல் எவ்வளோ இருக்குது? கம்மி காமி காமி தான் பார்த்துக்குவான். இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஸ்டோர். ஓடுறா. எங்கே 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 எங்கடா
எப்படின்னு இதில் மேலே ஏறிட்டேன். இதுவும் டைம் அண்ணா இதுவும் அல்ட்ரா டைம் எத்தனை உன் தலைக்கு மேலே தான் நிற்கிறேன் நான். 3 AM. 3 AM வந்துச்சா? நான் ரெண்டு பேர் கடா வருவாங்க முன்னாடி தான் நிற்கிறேன். 5 பேரா? இடிஞ்சிச்சு வா. ஸ்டோர் மணி 2 ஆயிடுச்சா? இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது. 7 நிமிஷம் தான் இருக்குது. என்னத்துக்கு 7 நிமிஷம்? அதோட ஃபோன் வச்சிடணும். நைட் ஆயிடுச்சு. இல்லை அந்த ரெட்டு இது மழை பெய்யுது. பிளட் ரெயின். எனக்கு கண்ணே தெரியல. நம்ம அந்த பிளட் வாங்கிட்டோம்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. நீ ஜெனரல் ஸ்டோருக்கு வா. ஆனால் எனக்கு கண்ணே தெரியல. நான் இதை வச்சுட்டு இருக்கேன். இப்போ எத்தனாவது கிலோமீட்டர் வந்திருக்கோன்னு தெரியலவா போ. ஒன்று மட்டும் கீழே விழுந்துருச்சுனே. 2 தான் விழுந்துருச்சுனே. இது பிளட் ரெயின்டாப்பா. சரி போதும் வச்சிடலாமா? கைஸ் இதுதான் கைஸ் நியூ அப்டேட்ஸ். அப்புறமேட்டு இன்னொன்று வந்து ஒரு ராக்கெட் மாதிரி வரும். அது அப்படியே ஸ்விங்னு போகும். கலராக வரும். சரி நான் ரைஃபிள் வச்சு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் போட்டு தெரியும். நன்றிகள் பல. உங்களை காப்பாற்றினருக்கு நன்றி. ஏய் அடியா வாங்கடா. நல்லா 100% வெயிலில் நனைஞ்சிக்கிட்டேன். போதும் வச்சிடலாம். ஆஹா அப்படியே வெளில வந்துட்டேன். ஏன்னு இது இன்னும் காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான் கைஸ்.